அன்பு செல்வங்கள் தொண்ணூற்றி தமிழ் புத்தாண்டில் நகரிலே தமிழ் உள்ளம் படைத்த நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து இனிய விழாவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கு என்னுடைய நன்றி அறிவிலை தெரிவித்துக் கொண்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்பதை பெருமதிக்கு தொண்ணூற்றி புத்தாண்டிலே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இதுபோன்று நாம் அடிக்கடி முக்கிய தினங்களிலே கூடி நம்முடைய பாரம்பரிய பெருமைகளை ஒருவருடன் பகிர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு ஒருவர் பலருக்காக என்ற அடிப்படையில் நாம் நம்முடைய நாட்களை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல நெறிமுறைகளையும் அவர்களுக்கு நாம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் திரைக்கடல் ஓடி திறமையும் கேடு என்று சொல்வார்கள். அந்த மொழிக்கு இணங்க நாம் நமது தாயகத்தை விட்டு இங்கு வந்து இங்குள்ள சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதெல்லாம் பிரபலமாக பேசிக் கொண்டிருக்கிற குளோபல் சாதனைகள் சொல்கிறார்களே, நம்மை நாம் உலக மனிதர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இன மொழி போன்ற குறுகிய மனப்பான்மைகள் இல்லாமல் நாம் அனைவரும் உலகத்தின் மனிதர்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தை கொண்டிருக்கிறோம். அதற்கேற்ற வகையிலே நம்முடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறோம், பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் அன்றைய நம்முடைய புறநானூற்றிலே கணியில் பூங்குடினார் கூறினார் போலும் வாதும் ஊரை காவலும் கையில் என்றார். நாம் எங்கு சென்றாலும் அங்கு நமக்கு நட்பு கிடைக்கிறது. எல்லோரும் நம்முடைய நண்பர்கள், எல்லோரும் நம்முடைய சொந்தத்தார்கள். இதிலே ஏற்றத்தாழ் எதுவும் இல்லை. கலாச்சார பரிமாற்றங்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் பார்ப்பதற்கு அதுவும் பெருமகான் அடிக்கடி சொல்வார், குழந்தைகள் இந்த நாட்டின் நந்தவர்கள் என்று சொல்வார்கள். இந்த சிறார்களை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு ஒவ்வொருவரும் அவர்கள் செய்கின்ற குதூகலமான குறும்பு சேஷைகள் மிகவும் எனக்கு கவர்ந்திருக்கிறது. அவர்கள் தான் இந்த நாட்டின் செல்வர்கள் என்றால் அது மிக அருமையான முறையில நேரு அவர்கள் கூறியிருக்கிறார். குழந்தைகள் இந்த நாட்டின் நந்தவர்கள். இந்த குழந்தைகள் எந்த விதமான கட்டுப்பாடையும் ஆனால் அதே நேரத்தில் மதிப்பாக அவர்கள் அந்த மகிழ்ச்சியை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கிற இந்த காட்சியை காணும்போது உண்மையிலேயே நான் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவில் வந்து மேலும் இந்த 90 ஆண்டு நமக்கெல்லாம் கல்வி அளித்த அயக்கணிவர் மகளின் பெயரை தாக்கி வந்திருக்கிறது. ஞான், அறிவு, அறிவுத்திறன், செயல்திறன் போன்றவர்களை நமக்கு அள்ளித்தரக்கூடிய இந்த ஆண்டிலே நாம் அனைவரும் நலமோடு வளமோடு வாழ்வோம், வலிவோடும் தொழிலோடு வாழ்வோம், சீரும் சிறப்பமாக வாழ வேண்டும் என்று உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்து கூறி வருகை தந்திருக்கிற உங்களை அனைவரையும் வருகிறவர்கள் என்று அழைத்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இனி நடக்க இருக்கின்ற கடந்த நிகழ்ச்சிகளிலே பங்கு பெறுகின்ற அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து